எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயா, நான் டெல்லிக்கு போக மாட்டேன், நான் இந்த மண்ணிலே தான் இருப்பேன், இதனுடைய மண், நான் போனால் ஒரே நாளில் நான் திரும்பி வந்துடுவேன், என்னங்க அனுப்பாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ லாஸ்ட் சான்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து நான் சொல்லிட்டு திரும்ப நம்ம பிஜேபி காரர்கிட்ட ரெண்டு வாங்கி கட்டிக்கிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம சொன்னவர் நடக்குதானுங்கிற பார்ப்போம். நம்ம திரு அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் அவர் என்ன மேலிடத்தில் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டவர், எனக்கு தெரிஞ்ச தகவல்களில், நான் எந்த போஸ்ட்டுக்கும் போகல, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி, சென்ட்ரல் மினிஸ்டர், 2 ஆஃபரும் இன்னமும் இருக்குது. அது காலி பண்ணப்படலை. இவர் நான் மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் மாட்டு என்னுடைய விவசாயம் பார்த்து எங்கள் ஊரில் இருக்கிறேன், நான் கட்சிக்காரனாக இருக்கிறேன், எவ்வளோ காரம் இருக்கிறேன். இப்போ திரு எச் ராஜா இருக்கிறார், அவர் எந்த கீ போஸ்ட்லையும் இல்லை. திரு இலகணேசன் கவர்னர் ஆரோக்கியம் இங்கே இருந்தார், எந்த கீ போஸ்ட்லையும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார், திருமதி தமிழிசை இருக்கிறாங்க, எல்லாம் எந்த கீ போஸ்ட். வானதி அகில இந்திய அளவில் மாநில தலைவர் இருக்காங்க. இப்போ நான் சொல்ல டாக்டர் தமிழிசையோ திரு பொன்னாரோ திரு எச் ராஜா எந்த கீ போஸ்ட்லையும் இல்லை. சரிங்களா, அவங்க ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவங்க மூத்த தலைவர், அவங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் குறைக்க முடியாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை மாதிரி நானும் இருந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய இதை பாருங்கள், நீங்கள் கட்சி எப்பப்பெல்லாம் வேணுமோ என்னை பயன்படுத்திக்கலாம், நான் காத்திருக்கேங்கிறது தான் இவர் கொடுத்துருக்கிற ஆஃபர். அவங்க 2ல் ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று வரணும்னு. எங்கே எது மெல்ட் ஆகும் நமக்கு தெரியாது. அப்போ மேலிடம் இது விரும்புது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம், தேவேந்திர ஃபட்னாவிஸை துணை முதலமைச்சருக்கு சொன்னாங்க ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட்டில். அவர் ரொம்ப தயங்கினார், நல்லா இருக்காது, எனக்கு வேண்டாம், நான் சிஎம்மாக இருந்தவன், என்னை நீங்கள் துணை முதலமைச்சராக சொல்கிறீங்க, அதுவும் உள்ளே கம்மியான சீட் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் போய் இருக்க சொல்கிறீங்க, அது வேண்டாம். அப்போ ஆல் இண்டியா பார்ட்டி கிட்டத்தட்ட எப்பா நான் சொல்கிறேன்லப்பா நீ செய்ப்பா அப்படின்னு ஒரு வீட்டோ கார்டு எடுத்து சொல்லிச்சு. செஞ்சாங்க, போனாங்க, எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கி அவர் முதலமைச்சராகவே உட்காந்துருக்கிறார். அப்போ கட்சிங்கிறது ரொம்ப பெருசு, ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு அதில் பல கணக்குகள் இருக்கும், நமக்கு புரியாத கணக்கு. அன்னைக்கு தேவேந்திர ஃபட்னவிஸை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குனது ஒரு மாற்று கம்மி மாதிரி தெரியும். முதலமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு, இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பிஜேபி கோல்டு. அப்போ திருப்பி பிஜேபிக்குள்ளே ஒரு குட்டிக்கால்ட்டாக வந்திருக்கும், நான் துணை முதலமைச்சராக இருந்தவன், எனக்கு திரும்ப முதலமைச்சர் வாய்ப்பு கூட நடத்து வருவார். அப்போ இவரே துணை முதலமைச்சர் ஆக்கும்போது இன்னொரு போட்டி அங்கே உருவாகாமல் தடுக்கப்படுது. அப்போ ஆல் இண்டியா பார்ட்டி we should not underestimate the intelligence of Mr. Amit Shah. அவ்வளோதான் பாயிண்ட். அவருக்கு இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கு, பெரிய ராஜதந்திரி சாணக்கியன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த விஷயத்தில் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். அவர் தமிழ்நாடு அரசியல் வேறு, தமிழ்நாடு அவங்களுக்குலாம் தெரியாது நிறைய சொல்கிறாங்க. அப்போ அஸ்ஸாம் தெரியுமா, நார்த் ஈஸ்ட் தெரியுமா, ஜம்மு காஷ்மீர் தெரியுமா, எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ராஜேந்திர அரசியலை கொண்டு வந்துருக்குறாங்க. கேரளாவில் ஒரு எம்பி வந்துருச்சே, கர்நாடகா ஆட்சியில் இருந்தாங்களே, புதுச்சேரியில் தம் கூட்டணி ஆட்சி இருக்குது, அப்போ தென் மாநிலங்களில் இருக்கவே முடியாது. இவ்வளோ உதாரணங்கள் வந்துருச்சு. அப்போ நிதானமாக மெதுவாக தொலைநோக்கு பார்வையோடு காய் நகர்த்துறார், லாங் டேர்ம். அவங்களுக்கு அண்ணாமலை மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்காது, அதில் யாருக்கும் குழப்பம் இல்லை. லெட் அஸ் பி வெரி கிளியர், இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு, ஒரு சின்ன கேப், அவ்வளோதான். அது ஓய்வுனா ரிட்டையர்மெண்ட்டோ டிஸ்மிஸோ டெர்மினேஷனோ ரெசிக்னேஷனோ கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ நான் அறிஞ்ச வகையில் அவர் மத்திய அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்கிறாரு, பார்ட்டி ஆல் இண்டியா போஸ்ட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றார். இது அவருக்கு ரெண்டுமே அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. பட் மேலிடம் எப்படி அதை கம்பல் பண்ணுங்கிற நம்ம பார்க்கணும். அவர் நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படியுமே இது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஹார்ட்லி ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே திரும்ப மாறும். திரும்ப அண்ணாமலை வருவாரா அதெல்லாம் நான் சொல்ல, இந்த 2 வருஷத்துக்குள்ளே திரும்ப மாறும். இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு சில விஷயங்களுக்காக ஒன்று கொண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ அது எல்லா அந்த மெச்சூரிட்டி அண்ணாமலைக்கு தெரியும். அண்ட் என்னுடைய நாலேஜில் திரு அண்ணாமலைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. ஸோ அவருக்கு எந்த சர்ப்ரைஸுமே இல்லை, புரியுங்களா. நான் எப்படி பாதி தான் சொன்னேனோ அதை மாதிரி அவர் காவாசி தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு நிறையா தெரியும், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், புரியுங்களா. நான் இப்போ அவருக்கு இந்த ப்ராசஸில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வேறு யாருக்குமே கொடுக்கப்படாது. திரு அமித்ஷா, திரு ஜேபி நட்டா, திரு சந்தோஷ் 3 பேரும் ஒன்றா உட்காந்து இவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி உட்காரவே மாட்டாங்க. இந்த 3 பேர் சிட்டிங்கே பார்லிமெண்ட் எம்பி லிஸ்ட்டுக்கு கூட உட்கார மாட்டாங்க. அதாவது ஆளுக்கு போட்டு லிஸ்ட்டு டிக் போட்டு ரிசல்ட் போட்டுருவாங்க. 3 பேரும் உட்காந்து திரு அண்ணாமலைகிட்ட பேசி அவருடைய கருத்தை முழுசு அவர் என்ன சொல்கிறார், போராடம் என்ன சொல்கிறார், நான் அசம்பிளி எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி ஓட் பண்ணுவாங்க, எப்படி கேஸ்ட் ஓட்டிங் எப்படி இருக்கும், நம்ம அலையன்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லாட்டி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாம் கேட்டிருக்கிறாங்கல்ல, முழுமையாக இவரை உள்வாங்கி இவர்கிட்ட பேசி இவருக்கு புரிய வச்சு அது பெரிய ஒரு கன்விக்ஷன் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற, இது ஒரு கம்பல்சன் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் அவங்க கூலாக இருக்காங்க, கம்போஸ்டாக இருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு விஷயம் தெரியாதுங்கனால உணர்ச்சிப்பட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த புது பதிவும் ஏற்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆல் இண்டியா ஏற்கணும்னு சொல்லுது. எது அவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சார், அதில் ஒரு துணை கேள்வி சார். உங்களோட கணிப்பில் 2026 புரிஞ்சுக்கிறோம், 31
ரிட்டர்ன் வந்து அவர் பிஜேபி தலைவராகவோ இல்லை திரு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. 100 எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாங்க. அவருக்கு அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குங்க. 30 வருஷ கெரியர் அடிச்சடிச்சு போனால் இருக்கு. நான் உள்ளங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, நான் வரமாட்டேங்கன்னு தொப்பம்பட்டியில் போய் உட்கார்ந்தா கூட 30 வருஷ கெரியர் இருக்குது அவருக்கு. ஆக்டிவ் கெரியர் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 40 வயசு தான். இப்படிலாம் 30ங்கிறது அவங்களே 75 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 35 வருஷம் கேரியர் உங்களுக்கு நாங்கள் நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப நிறையா வந்து இடையில பூரா நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சு தான் சொன்னால் கூட 30 இயர்ஸ் ஆக்டிவ் பிரைட் கெரியர் அவருக்கு இருக்குது. அண்டு மாநில தலைவராக இருந்தவருக்கு இன்னும் மேலே 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 அப்லிஃப்ட்மெண்ட் தான். சரிங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் என்னவா இருக்கிறாரு? கவர்னரா. போன்ற இலக்கணேஷ் என்னவா இருக்காரு? கவர்னரா. டாக்டர் தமிழிசை என்னங்க? கவர்னரா. நான் சொல்லி இதுவே கம்மின்னு நினைப்பீங்க நீங்கள். இன்னுமே பெருசாக இருக்குண்ணா. இவர் கவர்னருக்கு போக போகிறல, இவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பார், பார்ட்டி லீடராக இருப்பார், நிறையா இருப்பார். அண்ட் நல்லா திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும், திரு அத்வானி, திரு வெங்கையா நாயுடு, திரு ராஜ்நாத் சிங், இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பார்ட்டி கிரைசிஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் திரும்பி தலைவராக வந்துடுவாங்க. அவங்க ஒரு தடவை 2 தடவை அகில இந்திய தலைவராக இருந்ததில்ல, 3 தடவை 4 தடவை 5 தடவை. நீங்கள் வந்து இந்த நேஷனல் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு பிஜேபி பாருங்கள், அத்வானி பேர் 4-5 தடவை இருக்கும், வெங்கையா நாயுடு பேர் 4-5 தடவை இருக்கும், ராஜ்நாத் சிங் பேர் 4-5 தடவை இருக்கும். அது எப்பயுமே இந்த ஒரு டேர்ம் 2 டேர்ம்ல இருக்காது, சம்பந்தம்லாம் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிரைசிஸ் இருக்கோ போட்டுருவாங்க. அதை மாதிரி திரு அண்ணாமலையோட நேம் இருக்கும். அவனுக்கு எப்போ தேவையோ உங்களுக்கு 2 டேர்ம் அட்டஸ்ட் வச்சு. இப்போ இருந்ததே ஒரு டேர்ம் தான், அதுவும் அவர் டேர்ம் இல்லை, புரியுங்களா? அதுவும் திரு எல்முருகனுடைய பாக்கி டேர்ம். அதனால அவர் திரும்ப எப்போனாலும் வர வாய்ப்பு இருக்குது. 36 பிஜேபி ஆட்சி, அதில் நான் ஒரு வரி கூட மாற்றலை. அப்போ யார் இருப்பா இல்லைங்கிறதுலாம் அப்புறம். அதற்கு முன்னாடி இருப்பாரா, ஒரு வருஷம் முன்னாடி இருப்பா, 31லேருந்து 36 5 வருஷம் இருப்பாரா, அதுக்கு முன்னாடி வந்துடும் 31 கொண்டருக்கு வருவாரா, இல்லாட்டி திருப்பி இன்னொரு 3 வருஷம் பார்ப்பாரா பிரித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம வந்து வெறும் யூகம் சொல்ல இல்லை. திரு அண்ணாமலை மீண்டும் மாநிலத்திற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன, 100 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 100% சான்ஸ் மட்டும் இல்லை, 100 சாய்ஸஸ் இருக்குது. இன்னும் 100 முறை நடக்கலாம். அது வந்து ஒரு தடவை 2 தடவைங்கிறதே இல்லை, எனி டைம் இட் மே ஹேப்பன். நான் இது வந்து ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அது வந்து மற்றெல்லாம் புரிஞ்சிடும்.